பங்குச்சந்தை மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரி இளைஞரிடம் 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலி செயலி மூலம் போங்காட்டமாடிய அசாம் கும்பலில் ஒருவர் சிக்கியிருக்கிறார். நடந்தது என்ன? புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜகுமாரன் என்பவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் ஆர்வத்தில் இருந்துள்ளார். அது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தேடியவருக்கு தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பங்கு சந்தை விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதிலிருந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குழு ஒன்றில் சேர்ந்துள்ளார். அடுத்த கணமே மஞ்சு பட்சிஷா என்பவர் வாட்ஸ்அப் கால் மூலம் ராஜகுமாரனை தொடர்பு கொண்டுள்ளார். பின்னர் டெலிகிராம் குரூப்பில் சேர்த்துவிட்டு பங்கு சந்தை பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். அப்போது நீங்கள் செய்யும் முதலீட்டிற்கு 83% லாபம் பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து SBSI என்ற ஆப் லிங்கை அனுப்பி அதை பதிவிறக்கம் செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. அதனை உண்மை என்று நம்பிய ராஜகுமாரன் 3 வங்கிக் கணக்குகளுக்கு 18 தவணையாக லட்சக்கணக்கில் பணம் அனுப்பியுள்ளார். அதன்படி மொத்தமாக 54,42,500 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதனையடுத்து அவர் பதிவிறக்கம் செய்த ஆப்பில் லாபத்தொகையுடன் சேர்த்து 96,03,669 ரூபாய் இருப்பதாக காட்டியுள்ளது. அதனை கண்டு உற்சாகமடைந்த ராஜகுமாரன் மொத்த பணத்தையும் எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அதிலிருந்து ஒத்த ரூபாய் கூட எடுக்க முடியாமல் போனதால் அதிர்ச்சியில் ஆடிப்போயிருக்கிறார். பின்னர்தான் மோசடி கும்பல் விரித்த வலையில் சிக்கியதை உணர்ந்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் ராஜகுமாரன் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் அசாம் மாநிலம் மோரிகான் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜிபுர் ரஹ்மான் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனே அசாம் விரைந்த தனிப்படை போலீசார் அஜிபுர் ரஹ்மானை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 30க்கும் மேற்பட்ட மோசடி புகார் இருப்பது அம்பலமானது. இந்த மோசடியில் தொடர்புடைய அனைவரையும் பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அஜிபுர் ரஹ்மானிடமிருந்து லேப்டாப், 3 செல்போன்கள், சிம் கார்டு மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பங்குச்சந்தை மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி இளைஞரிடம் 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.